ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, இவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துக்காரவங்க சொல்லவும், இதை கேட்ட சிந்து வந்து மறுக்கிறாங்க. கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்ன ஆனாலும் நான் சிவா டாக்டர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். நீங்கள் நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். மற்றபடி ஏன் டாக்டரை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது. நீ சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான தகுதியை நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், டாக்டர் கிட்டேருந்து என்னை பிரிக்கிற உரிமை உங்கள் யாருக்குமே கிடையாது. கண்டிப்பாக டாக்டரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே பஞ்சாயத்துக்காரங்க இருந்துட்டு, என்னம்மா நீ ஊர் பஞ்சாயத்தை மதிக்காமல் நீ பாட்டுக்கு என்னவோ பேசிக்கிட்டு இருக்க. நீ 1000 தான் பேசினாலும் நீ பண்ண தப்புக்கான தண்டனை சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது. உனக்கும் சிவாக்கும் நடந்த கல்யாணத்தை நாங்கள் ரத்து செஞ்சிட்டோம், அவ்வளோதான். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துக்காரங்க சொல்லவும், இதை கேட்ட சிந்துவால் தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறமும் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும்? நம்ம உயிர் இருக்கிறதுக்கே காரணம் சிவா டாக்டர் தான். அவங்க கூட வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அவருக்காக தான் நம்ம இத்தனை நாளாக எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு எத்தனையோ தடைகளை தாண்டி அவங்கள நம்ம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போவும் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலையே. இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து நான் இனிமேல் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. உடனே சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இப்போது அன்னபூர்ணிக்கிட்ட, பெரியம்மா அங்கே பாருங்கள் பெரியம்மா, சிந்து எங்கேயோ ஓடுறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பக்கத்தில் கிணறு இருக்குது, அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்னால் தாங்கிக்க முடியாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிவா, அவள் சும்மா நம்ம எல்லாரையும் ஏமாத்துறா, அவள் மிரட்டுறா. ஏற்கனவே அவள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே, எப்படியாவது நம்ம எல்லாரையுமே அவள் பக்கம் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது அவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு தில்லுமுள்ளு வேலையை காட்டுறான்னு நான் நினைக்கிறேன். அவள் கண்டிப்பாக செத்தெல்லாம் போக மாட்டாடா அப்படின்னு சொல்லவும், நம்ம சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவே இருக்குது. ஊர் பஞ்சாயத்துக்காரவங்க இங்கே அன்னபூர்ணி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா அன்னபூரணி, இந்த சிந்து சிவா கூட வாழாத ஒரு வாழ்க்கையான்னு சொல்லிட்டு, அந்த வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடி போகுதுமா. இதனால் வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துட போகுதுமா. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஊரோட மானம் கௌரவமெல்லாம் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குமா. அவளோட உயிர் போகக்கூடாது. எப்படியாவது போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு, கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. அவள் என் பையன் சிவாவை எப்படியாவது அவள் பக்கம் இழுக்கணுன்றதுக்காக அவள் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி சாதாரணமாக விட்டுடுறாங்க. ஆனால் சிவா இருந்துட்டு, பெரியம்மா இங்கே பாருங்கள் பெரியம்மா, இதுக்கப்புறமும் என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என் மனசுலையும் சிந்து தான் இருக்கா. சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நானும் நினைக்கிறேன். உங்களோட பேச்சை மீறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் முழிச்சிக்கிட்டு இருந்தேனே தவிர, மற்றபடி என் மனசு ஃபுல்லாகவே சிந்து மட்டும் தான் இருக்கா. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா சொல்கிற சிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னபூர்ணியுமே பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சிந்து ஓடி போயிட்டு அந்த கிணத்துல விழுந்துடுறாங்க. ஏதோ சத்தங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே தான் குதிக்கவும், இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஐயோ பெரியம்மா, சிந்து கிணத்துல குதிச்சிட்டா போல, நான் அவளை காப்பாற்றணும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா ஓட பார்க்கவும், உடனே மகா இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, அவள் அப்படியே செத்து போகட்டும், அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நம்ம அதை ஃபேஸ் பண்ணிப்போம், நீ போகாதையா அப்படின்னு சொல்லவும், உடனே சிவா இருந்துட்டு, தயவு செஞ்சு நீங்கள் பக்கம் போகிறீங்களா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற மரியாதையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே நான் நிறையவே மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களோட கேடுகட்ட புத்தி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை விட சிந்து ஒன்றும் ரொம்ப கொடூரமானவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம சிவா ரொம்பவே வேகமாக ஓடி போகிறாரு. கிணத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அதாவது அலை அடிச்சுக்கிட்டு போகவும், கண்டிப்பாக குதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுமே அந்த கிணத்துல குதிச்சிடுறாரு. இங்கே பின்னாடியே மகா, அன்னபூர்ணி, நம்ம பைரவி, ஆறுமுகம்னு எல்லாருமே வந்து இங்கே கிணத்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அன்னபூர்ணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ பைரவி, ஆறுமுகமும் கிணத்துல குதிச்சிட்டான் போல, ஐயோ 2 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அவங்க 2 பேரும் உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, டே தடிமாடு பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கே, ஒழுங்காக போயிட்டு குதிச்சு காப்பாத்துடா சிவாவையும் சிந்துவையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி எனக்குமே பயமாக இருக்குது பைரவி, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, தடிமாடு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குல்ல,
ஒரு நீச்சல் கூடவா கற்று வச்சிருக்க மாட்டேன்? ஏதாவது குளத்துல எது நான் விழுந்துட்டேன் அப்படின்னா, தெரியாமல் தடுக்கி விழுந்துட்டேன்னா கூட என்னை காப்பாத்துறதுக்கு நீ நீச்சல் கற்று வச்சிருக்கணும்ல. ஐயோ பைரவி, அதெல்லாம் எனக்கு தெரியாது பைரவி. தண்ணினாவே எனக்கு கொஞ்சம் பயம். இந்த மாதிரி கிணத்துல குளத்துலலாம் எனக்கு குதிச்சு விளையாடுறதுக்குலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா தண்ணினா ரொம்ப ரொம்ப பயம் பைரவி. தடிமாடு தடிமாடு, நீலாம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. ஏமாற்றி என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான் உனக்கு தைரியம் இருந்ததா? இதுக்கெல்லாம் தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கடுமையாக திட்டுறாங்க எங்கள் ஆறுமுகத்தை. இப்போது எங்க பைரவிக்குமே ரொம்பவே பதட்டமா இருக்கு. சிவாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிந்து மேல எங்க பைரவிக்கு சுத்தமா பாசமே இல்ல. முன்னாடி வரைக்கும் சிந்துவ ரொம்பவே நம்ம பைரவிக்கு பிடிக்கும். ஆனா இப்போ சிந்து பண்ண தப்புனால, சிந்து சொன்ன பொய்யினால இப்போ சிந்துவ ஒட்டுமொத்தமா ரொம்பவே வெறுக்குறாங்க நம்ம பைரவியும் சரி, அன்னபூர்ணி எல்லாருமே. இப்போ சிவா உள்ள போனவங்க வெளிய வரவே இல்ல. யாருமே ஆளே தெரியலையேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்க ஸ்னேகாவுமே தான் இருக்கு. ஸ்னேகா இப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த சிவா ஏன் தான் இப்படி பண்ணுறான்? அந்த சிந்து தான் ஃப்ராடுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுல்ல. எல்லார் முன்னாடியுமே வெட்ட வெளிச்சமாக அவள் பண்ண எல்லா திருட்டுத்தனத்தையுமே ஸ்கூலுங்களாக போட்டு உடைச்சாச்சு. எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டும் எதுக்காக இந்த சிவா அந்த சிந்துவை காப்பாற்றுறதுக்காக கீழே தண்ணியில் குதிச்சிருப்பான் கிணத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. எங்கே சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்களோ அப்படின்ற பயமும் பதட்டமும் ஸ்னேகா உள்ள மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது அன்னபூர்ணி ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் ஒரு வழியாக நம்ம சிவா வந்து சிந்துவை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது சிந்து வந்து மயக்கத்திலே இருக்காங்க. சிந்து எந்திரி சிந்து எந்திரி சிந்துன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் அன்னபூர்ணியுமே பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் இருக்கவும், பெரியம்மா பாருங்கள் பெரியம்மா, சிந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்செல்லாம் பிடிச்சி வயிற்றெல்லாம் அப்படியே நெஞ்செல்லாம் அமுத்தி விடவும் குடிச்சிருக்க தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே துப்புறாங்க இப்போ தான் சிந்து. அதுக்கப்புறம் எந்திரிச்சு மெதுவாக உட்காடுறாங்க. டாக்டரே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது டாக்டரு, மயக்கம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னலாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சிவாவே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளவே நம்ம சிந்து எந்திரிச்சு உட்கார்றாங்க. கிணத்துல குதிக்கிறப்ப சைடில் போயிட்டு விழுந்திருப்பாங்க போல். கையெல்லாம் நல்லா தேஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் கன்னத்துலலாம் அடிபட்டிருக்கு. ரொம்ப வலிக்குது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சிவா கிட்ட சொல்லவும், சிவா இருந்துட்டு, ஏ சிந்து எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்த? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சிந்து? இப்போ பார்த்தியா, இப்போது நீ தானே வழியில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சிந்து சொல்கிறாங்க, டாக்டரே இதெல்லாம் ஒரு பெரிய வலியே இல்லை டாக்டரே, எனக்கு இப்போ இது வலிக்கலாம். ஆனால் நீ இப்போ எனக்காக என்னை வந்து காப்பாற்றி எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? கண்டிப்பாக நீ இல்லைன்னா என்னால் ஒன்றும் அதாவது கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது டாக்டரே. ஏன்னா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து சொல்லவும் உடனே மகா சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய இவ நினச்சதை சாதிக்கணும். இவ சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும்னு நினச்சிட்டா. எல்லாரையுமே பிளாக்மெயில் பண்ணி ஒரு வழியாக சிவாவை இவ பக்கம் இழுத்துக்கிட்டா. இதுக்கு யாருக்குமே இது புரியவே இல்லை. இந்த சிவாவும் சிந்து ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இப்போது சிந்துவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான். கடவுளே, இந்த சிந்துக்கிட்டேருந்து எப்போ தான் சிவா விலைக்கு வருவானோ அன்னைக்கு தான் சிவாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் சிவா இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அன்னபூர்ணி எடுத்துகிட்டு, மகா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா, இது ஹாஸ்பிட்டல், இங்கேயும் வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்க அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அத்தை, அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அத்தை, தயவு செஞ்சு என் மனசில் உள்ளதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுப்பேன். ஆனால் என் டாக்டர்கிட்டேருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருபோதும் நான் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நீ பண்ணதெல்லாம் பரவாயில்லையா, நீ பண்ணது ரொம்ப கரெக்டாக சிந்து, ஐயோ அத்தை நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான், அதுக்கான தண்டனை நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க அத்தை, நான் அதை தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, ஆனால் சிவா டாக்டரை மட்டும் என்கிட்டேருந்து யாராலும் பிரிக்கவே முடியாது அத்தை, அது நீங்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு, பார்த்தீங்களாக்கா உங்களவே எப்படி எதிர்த்து பேசுகிறான்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கக்கா இவ சரியில்லை, இவ ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி எப்படியாவது நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழையணும்னு நினச்சா அதே மாதிரி பண்ணிட்டா. இப்போ பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் தடுத்தாலுமே அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறா. உடனே சிந்து இருந்துட்டு, ஐயோ அத்தை அப்படிலாம் சொல்ல வரல,
அவங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நெனச்சு பார்க்க முடியாது. தயவு செஞ்சு அவங்க கிட்டேருந்து என்ன பிரிக்காதீங்கன்னு தான் நான் சொன்னேன். மத்தபடி வேற யாரையுமே நான் கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணுன்ற நோக்கத்துல நான் இப்படி பண்ணவே இல்ல. ஆனா எனக்கே தெரியாம என்னால பைரவியோட வாழ்க்கையும் கெட்டுருக்கு. இப்போ என் அப்பா, அம்மான்னு எல்லாரோட மானத்தையுமே நான் வாங்கிட்டேன். அது மிகப்பெரிய தப்பு தான். இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல. அப்போதைக்கு நான் டாக்டர கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுன்ற மாதிரி மட்டும் தான் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னலாம் சொல்லி இங்க சிந்து பயங்கரமா அழுகவும், சிவா இருந்துட்டு, "இங்க பாரு சிந்து, நீ அழுகாத. ஏற்கனவே உனக்கு அங்க இங்கன்னு காயமா இருக்கு. அதே ரொம்ப வலியா இருக்கும். நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு சரியா? நான் உனக்கு ட்ரிப்ஸ் போட்டு விடுறேன். அப்பதான் கொஞ்சம் எனர்ஜியா இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு, "டாக்டரே, என் பக்கத்திலேயே இருப்பல்ல டாக்டரே, என் கூடவே இருப்பல்ல டாக்டரே." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்கவும், "இங்க பாரு சிந்து, நான் உன் கூட தான் இருக்கேன். நீ எத பத்தியும் நினைக்காம படுத்து தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷனுமே போடுறாங்க, பெயின் இல்லாம இருக்கிறதுக்காக. அப்படியே டயர்ட்ல நம்ம சிந்துக்கு தூக்கம் வந்துருது. உடனே இங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாரு சிவா, நீ இப்போ என்ன முடிவெடுத்திருக்க? சிந்து கூடயே ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா சிவா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சிவாவுமே, பெரியம்மா, எனக்கு அதான் பெரியம்மா தோணுது. வாழ்க்கையில கல்யாணம்ன்றது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். அ அது மட்டும் இல்லாம அந்த கல்யாண வாழ்க்கை நமக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் சிந்துவும் ஆசைப்பட்டுருக்கா. அளவுக்கு மீறி என் மேல பாசத்த வச்சுட்ருக்கா. அ நானுமே ஸ்நேகா லவ் பண்ணேன் தான். ஆனா ஸ்நேகாவ விட சிந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒரு கெட்டவள லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். வலியில துடிச்சிட்டு வந்த ஒரு பிரெக்னன்ட்டான லேடி ரொம்பவே வலியில துடிச்சிருக்காங்க. அவளும் ஒரு பொண்ணு தானே அந்த சினேகாவும். ஆனா ஒரு பொண்ணு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பரிதாபம் கூட பார்க்காம, அவ பணத்த கட்டினா தான் நான் டெலிவரி பார்ப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கடுமையா முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டு இருந்திருக்கா அந்த சினேகா. அப்படி ஒரு கல் நெஞ்சுக்காரிய தான் நான் லவ் பண்ணிக்கிறேன். எப்படியோ அவளை நான் கல்யாணம் பண்ணாதது ரொம்பவே நல்லதா போச்சு பெரியம்மா. ஆனா சிந்து அப்படி இல்ல பெரியம்மா. என் மேல அளவு கடந்த பாசத்த வச்சுட்டா. என்னை விட்டு இல்ல இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது ரொம்ப தப்பு தான். அதுக்காக நான் அவன் மேலே நிறைய கோவப்பட்டிருக்கேன். ஆனாலுமே அவள் என் மேலே எப்போவுமே கோவத்தை காட்டுனது கிடையாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற ஒரு மனப்பான்மைக்கு சிந்து வந்தாச்சு பெரியம்மா. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா. அவளுக்கு அம், பூ போல மனசு பெரியம்மா. அது மட்டும் இல்லாமல் யாராவது அவள் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. அன்னைக்கு கூட டாக்டரே இல்லாமல் பிரசவம் பார்த்து ஒரு தாயையும் குழந்தையையும் காப்பாற்றிருக்கா. ஒருவேளை சிந்து காப்பாற்றாமல் இருந்திருந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? சரி, ஸ்னேகா அவங்க ஹாஸ்பிட்டல்லே கூட அவங்க பிரசவம் பார்த்துருந்தா நார்மலாக ஆக வேண்டிய டெலிவரியை 5 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு சிசரிங் பண்ணி எடுத்திருப்பா அந்த ஸ்னேகா. ஸ்னேகாக்கும் சிந்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்னேகா ஒரு கொடூரமானவ. ஆனால் சிந்து ரொம்ப ரொம்ப நல்லவ பெரியம்மா. அவளை பற்றி உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளோட நடவடிக்கை எல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம்தான். எனக்குமே அதனால் நிறைய அவமானத்தை நான் சந்தித்தேன் பெரியம்மா. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சிந்து நல்லவ தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமே என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டா பெரியம்மா. அவ கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற முடிவை நான் எப்போ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரியம்மா. அப்படின்னலாம் சிவா மனசில் உள்ள எல்லாத்தையுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்கிறாங்க. அன்னபூர்ணியுமே, இங்கே பாரு சிவா, எனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் ஏன் முக்கியம். நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்யா. நான் எப்போவுமே உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன். உடனே மகா இருந்துட்டு, என்னக்கா, அவன் தான் ஏதோ சின்ன பையன், தெரியாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சிந்தோட சுயரூபம் இன்னுமே அவனுக்கு முழுசாக புரியலக்கா. ஆனால் நமக்கு தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ எப்படிக்கா அந்த சிவா சிவா கூட அந்த சிந்துவை வாழ வைக்க முடியும்? வேணாக்கா, வேண்டவே வேண்டாம். ஏன்னா அந்த சிந்து சிவாவை கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டா அப்படின்னு சொல்லவும், போதுங்க நிறுத்துங்கம்மா. தேவையில்லாமல் சிந்துவை பற்றி தப்பாக பேசாதீங்க. நீங்கள் என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்க, நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்கன்றதை இப்போ நான் பெரியம்மா கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே மகா திருட்டு முழி முழிக்கிறாங்க.
உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்னய்யா சிவா? என்னய்யா விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் இங்க நம்ம சிவா வந்து பைரவி நலத்த ஆய்வு பண்றதுக்காக ஒரு ரிசர்ச்சர கூட்டிட்டு வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி, அதுக்கான ரிசல்ட்ட போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா குடுத்து போஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த போஸ்ட்ட இங்க இசைக்கு வந்து வாங்கி, அத இங்க மகா கிட்ட குடுத்து, மகா அந்த ரிப்போர்ட்ட வந்து பீரோல மறைச்சு வச்சிருப்பாங்க. எப்படியாவது அந்த லேண்ட சேல் பண்ணிறணும். அது மூலமா லட்சக்கணக்குல அவங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்றதுக்காக, இந்த விஷயம் நம்ம சிவாவுக்கு தெரிஞ்சுச்சு இல்லையா? அத இப்போ வரைக்குமே யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருப்பாங்க. இப்போ இங்க நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட இங்க அன்னபூர்ணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே எங்க சிவா இருந்துட்டு "பார்த்தீங்களா பெரியம்மா, அம்மா எவ்வளோலாம் திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு நிறைய கெடுதல பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. எப்படியாவது அந்த லேண்ட வித்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதில ரூ. 50,00,000 நமக்கு இது அதாவது அவங்க அமௌண்ட் குடுப்பாங்க, லஞ்சம் குடுப்பாங்கன்ற ஒரு ஆசையில தான் என் அம்மா இப்படி ஒரு வேலைய பார்த்துருக்காங்க. ஆனா அந்த நிலத்துல எல்லாமே விளையும். விளையவே விளையாது அப்படின்னு என்னென்னமோ சொல்லி நிலத்த விற்க பார்த்த என் அம்மா ரொம்ப நல்லவங்களா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கவும், இங்க மகா திருட்டு மொழி முழிக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு மகா பக்கம் திரும்பி, "என்ன மகா இதெல்லாம்? சிவா சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ அந்த ரிப்போர்ட்ட நீ தான் மறைச்சு வச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே "அது வந்துக்கா, அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு திக்கு திணறாங்க. அவங்கக்கிட்ட பதிலே இல்ல. உடனே அன்னபூர்ணி பயங்கரமா கோவப்படுறாங்க. "நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகா. அப்போ அந்த லேண்ட சேல் பண்ணி குடுத்தா உனக்கு லஞ்சம் கிடைக்கும். அதனால இப்படி ஒரு கேவலமான வேலைய பார்த்துருக்க. அப்போ உனக்கு என்ன தண்டனை குடுக்கலாம் மகா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்கவும், "அக்கா அது வந்துக்கா, அதில தான் எதுவுமே விளையறதில்லன்னு ஆயிப்போச்சு. ஆறுமுகம் அத்தனை வருஷமா விவசாயம் பார்க்குறான். அவனே சொல்லிட்டான். அதான் அதில எதுவுமே விளையாது. சரி வித்தாவாவது அமௌண்ட் ஆனா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில தான்க்கா. அமௌண்ட்டுனா உனக்கு லஞ்சம் கிடைக்குதே அதுவா? ஐயோ! அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா. லஞ்சமாலாம் எதுவும் எனக்கு குடுக்குறதா சொல்லலக்கா." அப்படின்னு சொல்லவும், "போதும் நிறுத்து மகா. நீ ஏன் இப்படி பொய் சொல்ற? சிந்து மட்டும் பொய் சொல்லிட்டா அவ வீட்லயே இருக்கக்கூடாது. சிவா கிட்டேருந்து பிரிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ ஏன்? ஏன் இப்போ நீ சைலண்ட்டா இருக்க? நீ பண்ணதும் தப்பு தானே! இப்போ உனக்கு தண்டனை குடுக்கலாமா? உன்ன வீட்ட விட்டு தொரத்தலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கவும், நம்ம இது சாரி நம்ம அன்னபூர்ணி மகாவ கேட்கவும், எங்க மகா அப்படியே பேதலிச்சு போய் நிக்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "சரி பெரியம்மா விடுங்க பெரியம்மா. அம்மாக்கே இப்படி கெட்ட புத்தி இருக்கிறப்போ, சிந்து அவளோட ஆசைய நிறைவேத்திக்கணும். அதாவது என்ன மறக்க முடியல பெரியம்மா. என் மேல அளவு கடந்த பாசத்த வச்சுட்டா. என்ன லவ் பண்ணி தொலைச்சுட்டா. எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னதுனால என்னென்னமோ நடந்து போச்சு. இப்படியெல்லாம் நடக்கணும்னு அவ நினைச்செல்லாம் பண்ணல பெரியம்மா. நீங்க அவள மன்னிச்சு ஏத்துக்கணும் பெரியம்மா எனக்காக." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. "என்ன பெரியம்மா யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருயா சிவா, உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன்யா. உன்னுடைய சந்தோஷம் தான்யா எனக்கு முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு, "பெரியம்மா எனக்காக நீங்க எவ்வளவோ விஷயத்த பண்ணிட்டீங்க பெரியம்மா. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கேனான்னு கூட தெரியல பெரியம்மா. எவ்வளவோ விஷயத்த எனக்காக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பெரியம்மா இதுக்கெல்லாம்." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருயா, நன்றி கின்றியெல்லாம் எதுவும் சொல்லாத. நீ என் பிள்ளையா, உனக்காக நான் எல்லாத்தையுமே செய்வேன். இப்போ கூட உன் ஆசை என்னவோ அதை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி தான்ப்பா நடப்பேன்." அப்படின்ற மாதிரியெல்லாம் அன்னபூர்ணி சொல்லவும், நம்ம சிவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. "பெரியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியம்மா. நீங்க சிந்துவ மன்னிச்சு ஏத்துக்கணும். அதுவே எனக்கு போதும் பெரியம்மா." அப்படின்னு சொல்லிட்டு, "கவலைப்படாதீயா, நான் சிந்துவ மன்னிச்சுட்டேன். சிந்துவும் நீயும் சந்தோஷமா வாழணும். குழந்தை குட்டின்னு 100 வயசுக்கு நீங்க எல்லா செல்வத்தையும் பெற்று நல்ல அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மன்ற மாதிரி நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒண்ணும் மண்ணுமா சந்தோஷமா இருக்கணும்ப்பா." அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி வாழ்த்துறாங்க. சிவாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல நம்ம சிந்து வந்து கண் விழிச்சிடுறாங்க. உடனே கண் விழிச்சதுமே, "டாக்டரே என்னை உன் கூடவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவில்ல டாக்டரே? என்னை வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? எனக்கு போகிறதுக்கு கூட இடம் இல்லை டாக்டரே. என் அம்மாவும் என் அப்பாவும் என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்குள்ளே கூட சேர்த்துல. என் முகத்தை பார்த்து கூட பேசல தெரியுமா? நான் கோவிலில் தான் டாக்டரே ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தங்கிக்கிட்டு இருந்தேன். டாக்டரே என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவில்ல டாக்டரே?" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, "இங்கே பாரு சிந்து, நீ என் கூட தான் வரணும். பெரியம்மா உன்னையும்
சிந்துவையும் என்னையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதா சொல்லிட்டாங்க. இதை கேட்ட எங்கள் சிந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அத்தை, டாக்டர் சொல்கிறது உண்மையா அத்தை? ஆமாம் சிந்து, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். இதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. முக்கியமாக பொய் பேசக்கூடாது. பொய் சொல்லி ஒருத்தரை ஏமாற்றி ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை சாரி அத்தை, இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் அத்தை. எனக்கு சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாவே போதும் அத்தை. அதே எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷத்தை கொடுத்துரும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. மகாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்ச மகாவோட முகத்தில் நம்ம சிவாவும் சிந்துவும் கரியை பூசி சிந்து திரும்பவும் வீட்டுக்கே வந்தாச்சு. ஆனால் பைரவி கடைசி வரைக்கும் நம்ம சிந்து கூட பேசுகிறதே இல்லை. எத்தனையோ டைம் நம்ம சிந்து வந்து பைரவி கூட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முகம் கொடுத்து கூட நம்ம பைரவி வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து வந்து ஆறுமுகத்தை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்க மச்சான், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மச்சான். பைரவி என் கூட பேசவே மாட்டேங்கிறா. அவளுக்கு திடீர்னு அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னாலாம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. எப்படியாவது சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்றத மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர, மற்றபடி இதனால் என்னெல்லாம் விளைவு வரும்ன்றத நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்க்கல மச்சான். தயவு செஞ்சு பைரவி கிட்ட பேசி என் கூட அவளை பேச சொல்கிறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சிந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பைரவி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பைரவி ரூமில் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல். அப்போ தான் இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து பக்கத்தில் பெட்டு மேலே உட்காடுறாங்க. பைரவி, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. என்ன பைரவி, எப்போவுமே கோவமாகவே இருக்க போல்? ஆமாம், இப்போ என்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பைரவி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து சிந்துவை பற்றியெல்லாம் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இங்கே பாரு பைரவி, நான் முழுசாக சொல்கிற வரைக்கும் கேளு. என்ன சொல்ல போகிறீங்க? இங்கே நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க. இங்கே பாரு பைரவி, சிந்து பாவம், அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா. பொய் சொன்னதுனால இப்படியெல்லாம் நடந்தால் இப்படி ஒரு விளைவு நடக்கும், மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு சிந்து யோசிக்கவே இல்லை போல். நீ அதை எதையுமே மனசில் வச்சுக்காம சிந்து கூட நீ நார்மலாக பேசலாம்ல. பாவம் சிந்து, நீ பேசாமல் ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கவலைப்படுறான்றதுக்காக நான் அவகிட்ட பேசணுமா? அப்போது அவள் மட்டும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் என்னுடைய கனவுகள்லாம் அழிச்சிக்கிட்டு நான் இந்த வீட்டில் அதுவும் உன் கூட நான் இருக்கணுமா? இங்கே பாரு, நான் சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிற நாள் எது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போகிற நாள் தான். நீ என்றைக்கு எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறியோ அன்றைக்கி தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேவையில்லாமல் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு வரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, அதாவது சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. அவ்வளோதான், மரியாதை கெட்டுரும். யார்கிட்டையுமே பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவங்கவுங்க சுயநலத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, சி இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களான்ற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி கோவமாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.